நன்றி மிஸ். வச்சுட்டு. அடுத்த நிகழ்வாக சண்முகவடி சைவப்பரவர் சண்முகவடி தில்லைமணி அவர்கள் இன்று செந்தமிழ் இலக்கண வகுப்பு எடுக்க இருக்கின்றார்கள். உங்களுடைய வேண்டுகோளுக்கு அமைவாகவும் அது வந்து எங்களுடைய சிலபஸ்ல இருப்பதாலையும் இன்றைக்கு அந்த வகுப்பு தொடங்கி இருக்கிறார்கள். நீங்கள் அக்கறையோடையும் மற்றது ஒப்பிட்டும் கொஞ்சம் விரைவாகவும் கிரகிக்க வேணும். குறைஞ்ச நாளுக்குள்ளே ஓரளவுக்கு கவர் பண்ண வேண்டியிருக்கும். அவரை விரிவுரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். செந்தமிழ் இலக்கணத்தை. அனைவருக்கும் இனிய வணக்கம். இளம் சைவ புலவர்கள் பரீட்சைக்கு தோற்றுகின்றவர்கள் என்ற ரீதியில இளம் சைவ புலவர்களும் சைவ புலவர்களும் அறிந்திருக்க வேண்டிய இலக்கண பகுதியில எழுத்து, சொல், பொருள் இவற்றுக்குத்தான் நாங்கள் நன்னூல், விருத்தியுரை, காண்டியுரை, தொல்காப்பியம் எல்லாம் பார்க்கிறோம். தொல்காப்பியத்துல எழுத்ததிகாரமும் சொல்லதிகாரமும் சைவப்புலவர் மாருக்கு இருக்கு. இது மூன்றும் அதுக்குள்ளே அடங்கி இருக்கு. யாப்பும் அணிக்கும் உரிய நூல்தான். இப்ப தொல்காப்பியத்துல பொருள் அதிகாரத்துல உவமையல், ஒவ்வொரு தொல்காப்பியம் அறிமுகம் செய்ய ஒரு வகுப்புல செய்த நான் ஒவ்வொரு அதிகாரத்திலேயும் 9 இயல் இருக்கு. அதுல பொருள் அதிகாரத்துல உவமையல் என்றதுல மட்டும்தான் அந்த அணியையும் யாப்பையும் தொல்காப்பியர் சொல்லி இருக்கிறார். பின்னால வந்த இலக்கணக்காரர் தனித்தனியாக அதை பிரிச்சு சொல்லியிருக்கு. அப்ப நீங்க கேட்கலாம், நன்னூல்ல ஏன் அது இல்லையான்னு. நன்னூல் தனியா எழுத்து, சொல், பொருள் மட்டும். யாப்பும் அணியும். யாப்புக்கு நாங்க முதல் பாக்குறோம்டா தண்டி அலங்காரம், வீர சோழியம். இப்ப தொல்காப்பியத்தை அடியொற்றித்தான் இவை எழுந்தது. இப்படி நூல்களை நாங்கள் பார்த்து கொண்டு போகலாம். அதுவும் தொல்காப்பியம் படிப்பிக்க ஒரு கஷ்டம் தான். இதனை அடியொற்றித்தான் இந்த தொல்காப்பியத்தையோ அல்லது தண்டி அலங்காரத்தையோ அல்லது வீர சோழியத்தையோ அடியொற்றித்தான் அளவட்டியை பிறப்பிடமாக கொண்ட பண்டிதர் நாகலிங்கம் என்ற நூலாசிரியர் பேரு தெரிய வேணும். அவர் தான் கற்றுக்கொண்ட தொல்காப்பிய அறிவு, தண்டி அலங்கார, வீர சோழிய அறிவு எல்லாத்தையும் சேர்த்து மாணவர்கள் இலகுவில கற்று விளங்கக்கூடிய வகையில தான் செந்தமிழ் இலக்கணம் என்ற நூலை பாகம் 1, பாகம் 2 என்று எழுதியிருக்கிறார். அதிலையும் பாகம் 1 நீங்க பார்த்திருப்பீங்க, தொல்காப்பியர் சொல்ற இலக்கணத்துக்கும் நன்னூல் சொல்லுகிற இலக்கணத்துக்கும் என்னென்ன வேறுபாடு, அதுவும் நான் ஒரு வகுப்புல ஒரு நாள் எடுத்தனா ஞாபகமோ கேட்டீங்களோ அல்லது விளங்கிச்சோ தெரியாது. அந்த ஒப்பீட்டு அடிப்படையில இப்ப வினாபத்திரத்தை நீங்க பார்க்க தெரியும். அதுல என்ன இப்ப வினா எழுத்துண்டா தொல்காப்பியர் எத்தனை வினா எழுத்த சொல்லி இருக்கிற, நன்னூல் எத்தனை வினா எழுத்துல, அது காண்டியோ விருத்திரியோ. இப்ப 2 பரீட்சைக்கு தோற்றுகிறவர்களும் மிக அவதானமாக இதை கேட்க வேணும். கேட்டு நீங்க குறிச்சு வச்சுட்டு அதை பார்க்க வேணும். இப்ப செந்தமிழ் இலக்கணம் இளஞ்சைவ புலவர்களுக்கு சிலபஸ்ல போடாட்டிக்கும் நீங்க பாக்குறதுல ஒரு நட்டமும் இல்லை. மற்றது தண்டி அலங்காரம் நான் வகுப்புல எடுக்க சொன்னான். செந்தமிழ் இலக்கணத்துல உள்ள பகுதி நாங்க படிக்க தண்டி அலங்காரத்தை போலயே செந்தமிழ் இலக்கணத்துல வரும். செந்தமிழ் இலக்கணத்துல உள்ள பாடலும் தண்டி அலங்காரத்துல உதாரணத்துக்கு கொடுக்கப்பட்ட பாடல்களும் ஒரே பாடலாகத்தான் இருக்கு. 2 புத்தகத்தை நீங்க வச்சு இன்றைக்கு நான் 2 புத்தகத்தின் பக்கமும் பார்த்து சொல்ல போறேன். இளஞ்சிவப்புலவர் ரெண்டா தண்டி அலங்காரத்துல என்ன பக்கம், சைவப்புலவர் ரெண்டா தண்டி அலங்காரத்துல என்ன பக்கம் என்று சொல்ல போறோம். இப்ப இதை நீங்கள் உங்களுக்கு ஏற்றபடி உங்களுக்கு பரீட்சை நோக்கில தான் நாங்கள் ஓரளவுக்கு கொண்டு போறோம். அறிவியல் ரீதியா நாங்கள் தமிழ தெளிவா முழு இலக்கணமும் படிக்கணும்னா உண்மையா இந்த வகுப்பு போதாது. இப்ப நாங்க நுனிப்புள் மேய்கிற மாதிரி தான் மேய்ஞ்சோண்டு போறோம். அப்ப கொஞ்சம் நாங்கள் அதை நுனிப்புள் மேய்ஞ்சாலும் அதை நாங்க மென்று அதை எங்களுக்கு ஆரோக்கியமா ஆக்கணும்டா நீங்க கொஞ்சம் செயல்படத்தான் வேணும். இந்த 2ஆம் பாகம் தான் இன்றைக்கு நான் தொட போறேன். சரியா? செந்தமிழ் இலக்கணத்தின் 2ஆம் பாகம். அதுலயும் சில புத்தகத்துல முதற் பகுதி என்று அடிச்சிருக்கு. முதல் பகுதி 2ஆம் பகுதி என்று அடிச்சிருக்கு. அப்ப
நாங்க தண்டி அலங்காரம் படிக்க பார்த்த நாங்கள் தண்டி அலங்காரத்துல எங்களுக்கு பொது அணியும் பொருள் அணியும் தான் இருந்தது. சொல்லணி எங்களுக்கு இல்ல சிலபஸ்ல. இளஞ்செய்வ புலவர்களுக்குரிய தண்டி அலங்காரம் அது முழுக்க முடிச்சது. அப்ப அதுல பொது அணியில செய்யுளியல் என்று பார்த்தேன் நான். அதே போல இப்ப சைவ புலவர் பதிப்புக்குரிய தயாவர சிவம் சார் எடுக்க செய்யுளின் உறுப்புக்கள் படிப்பிச்சவர். அது படிப்பிச்சு கொண்டே இருக்கின்ற ஒவ்வொரு கிளாஸ்லயும் உறுப்பை சொல்லி சொல்லித்தான் நாங்கள போறேன். இப்ப நீங்க செந்தமிழ் இலக்கணத்தை முதல் நீங்க திறந்தீங்கண்டா அதுலயும் செய்யுளியலும் அணியியலும் தான் இந்த புத்தகத்துக்கு தலைப்பு போட்டு கிடக்கு. 2ஆம் பாகத்துக்கு முதல் புத்தகத்தை பார்த்தேன். நல்ல சேர்த்த புத்தகம் இருந்தா அதையும் பார்க்கலாம். அதுல பாத்தீங்கன்னா செய்யுளியல் பற்றிய அறிமுகம் போட்டுட்டு எழுத்து அதுண்ட மாத்திரை. இப்ப எழுத்துண்டா செய்யுள்ள எழுத்துக்கு அப்படி சொன்னாங்க. குற்றெழுத்து, நெட்டெழுத்து, ஒற்றெழுத்து. அந்த அந்த எழுத்தும் அதுக்குரிய மாத்திரைகள். பேந்து அசை, சீர், தலை, அடி, தொட, யாப்பு, மரபு, தூக்கு, நோக்கு இவ்வளவும் செய்யுளின் உறுப்பியலுக்கு வரும். சரியா? இது நீங்க சார் கல்வி கேட்க மிக தெளிவா அறிஞ்சிருக்கிறீங்க. பேந்து பாயினம் என்று படிப்பிச்சுவர். பாண்டா பாடல் அல்லது செய்யுள். அந்த பா வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா. சரியா? பேந்து அந்த வஞ்சிப்பாண்டு 4 வகை இருக்குன்னு அதுவும் பேந்து பாவினம் படிச்ச நீங்கள். அதாவது முழுக்க சார் முடிக்க அடிப்படை வகுப்பில் எடுப்பார். தாளிச துற விருத்த இது பாவினம். அப்ப 4 பாவுக்கும் 4 பாவினமும் சேர்த்து 12 வகை என்று கூட அந்த வகுப்புல தெளிவுபடுத்தி இருக்கிறார். நீங்கள் இந்த செந்தமிழ் இலக்கணத்துல எடுத்து பாத்தீங்கன்னா செய்யுள் அறிமுகம் போட்டிருக்கு. சரி, எந்த நீங்க இலக்கண நூல்ல பார்த்தாலும் எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அந்த 5ம் அப்படியே போட்டிருக்கும். இளஞ்செய்வ புலவர்களுக்கு இப்படி ஒரு கேள்வி வாரது என்ன, செய்யுளின் உறுப்புகளை எழுதுக. அந்த உறுப்பு அவ்வளவும் எழுதுனா அதுக்குரிய புள்ளி. அது வினாபத்திரத்திலே போட்டிருக்கும். 10 புள்ளியோ 12 புள்ளியோ 8 புள்ளியோ 6 புள்ளியோ. அப்ப பரீட்சை நோக்குல நீங்க படிக்க அது ஒருக்க அவதானிக்க வேணும். இப்ப செந்தமிழ் இலக்கணத்திலையும் அது இருக்கு. பேந்து அது ஒவ்வொன்றும் பற்றி விளக்கி கொண்டு போற. ஒவ்வொரு தலைப்பிலையும் எழுத்தண்டா என்ன, மாத்திரியண்டா என்ன, அசையண்டா என்ன. இப்ப நாங்கள் வகுப்புல நேரடி வகுப்பாக இருந்தால் ஒயிட் போர்டோ பிளாக் போர்டோ அதுல செய்யுளை எழுதி என்ன எழுத்து புரிம்பா, அசபுரிம்பா, சீர்புரிம்பா, அடிபுரிம்பா இப்படி எல்லாம் பிரிச்சு பாக்குறோம் நாங்க. இப்ப அன்றைக்கு ஒரு வகுப்புல ஒரு ஆள் சொன்னார், என்ன நீங்கள் இந்த பாடல் எழுத்து பிரிச்சு எழுதி போட சொல்லி. இப்ப திரையில அவ்வளவுக்கு போடுற அளவுக்கு எல்லாமே செய்ய முடியாது. இப்ப நீங்க செந்தமிழ் இலக்கணத்துல அது இளஞ்செய்வ விரண்டா செய்யப்புல விரண்டா பார்த்துக்கொள்ளுங்க. 2ஆம் பாகத்தின் 9ஆம் பக்கத்தை பார்த்தீங்கன்னா ஒரு செய்யுள் போட்டிருக்கிற. இது கடந்த கால வினாபத்திரத்துல கூட கேள்வியா வந்திருக்கு. போது சாந்தம் பொற்பவேந்தி ஆதிநாதர் சேர்வோர் சோதி வானம் துண்ணுவாரே. சரியா? 3 அடியில இத அசை சீரென்று பிரிச்செல்லாம் எழுதும் கொண்டு வினாவார். அப்ப கீழே அவர் தனிய ஒவ்வொன்றும் பிரிச்சு காட்டியிருக்கிறார். சரியா? ஒவ்வொன்றும் செந்தமிழ் இலக்கணம் 2ஆம் பாகத்தின் 9ஆம் பக்கத்துல இருக்கு. 26ஆம் பக்கம் நிக்கிறீங்க மிஸ். நாகலிங்கம் பண்டிதர் செந்தமிழ் இலக்கணத்தின் 9ஆம் பக்கம். இது முதலாம் பாகம். ஓ, இது முதலாம் பாகம் இல்ல 2ஆம் பாகம் தான். நான் இப்ப முதலாம் பாகம் அது என்ன தொல்காப்பியத்துக்கு நன்னூலுக்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமை. சரியா? அப்ப போவண்டா என்ன நெட்டெழுத்து, தூவண்டா குற்றெழுத்து. அந்த புதத்தை பாத்தீங்கன்னா பிரிச்சிருக்கு. இப்ப நீங்க பரீட்சைக்கு எழுதிக்க நான் பண்டைக்கு அவர் செய்து சொன்ன பிறகு நினைச்சா ஒரு பாடலையாவது நான் ஒரு எழுதி போட்டு எப்படி பரீட்சைக்கு எழுதணும்னு பிரிச்சு போட்டு காட்டுவாங்க. எழுதி போட்டு போட்டோ எடுத்துட்டு திரையில போட்டு காட்டுவோம்னு யோசிச்சேன். இப்ப ஆக பேசிக் தெரியணுமன்றவைக்கு
கட்டாயம் தெரியணும். அப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னா 9ஆம் பக்கத்துல சரியா அது நேரச வார பாடலா காட்டுது. இன்னொரு பாடல் போட்டிருக்கா நெறியசைக்கு ஆசிரியப்பா அணி நிழல் அசோகம் அமர்ந்து அருநெறி நடாத்திய மணி திகழ் அவிரொளி வரதனை பணிபவர் பவனனி பரிசு அறுப்பவரே. இதுவும் இந்த 9ஆம் பக்கத்தில கடைசியில வந்து 10ஆம் பக்க தொடக்கத்துல அந்த அடி அசையெல்லாம் பிரிச்சு எடுத்து காட்டியிருக்கு. அப்ப அதுல நாங்கள் பார்த்துக்கலாம் இப்படி கணக்கு செய்யுள் ஒவ்வொரு உறுப்புக்கும் போட்டுக்க சீரண்டாயின்னு போட்டு இப்ப இந்த சீருக்கு போட்டுவிடாது. இப்ப சீருக்கு அவர் சார் படிப்பிக்க சொல்லி இருப்பாரு என்ன நேர் 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 வந்தால் எப்படி இருக்கும் தேமா தன்பு அந்த முதல் தேமா புளிமா கரிமா அப்படியெல்லாம் படிப்பிக்க சார் சொல்லி இருப்பார் என்ன தேமான் தன்பு புளிமான் தன்பு கருவிளந்தன்பு. அப்ப ஒவ்வொரு சொல்லும் என்ன என்ன அசையோட வருகுதுன்றதுக்கு இந்த வாய்ப்பாட்டை வச்சிருக்க சொல்லி இருக்கு. இப்ப இளஞ்சைவ புலவர்களுக்கு கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் சைவ புலவர்கள் அதை நாங்கள் பார்த்துக்கொள்ளும். அது இயற்சீரா இருக்கா காய்ச்சீரா இருக்கா கனிச்சீரா இருக்கா ஈரசச்சீரா மூவசச்சீரா இதெல்லாம் என்ன கிட்டத்தட்ட ஒரு 15ஆம் 16ஆம் பக்கத்தில செந்தமிழ் இலக்கணத்தை பார்த்து கொள்ளல். மற்றவையா இருந்த அதாவது இளஞ்சைவ புலவர்னா யாப்பரங்கலக்காரிய தான் பார்க்க வேணும். அதை விட இப்ப வெளிவந்த குழந்தைன்ற ஒரு புத்தகம் அப்படி சின்ன சின்ன புத்தகங்கள்ல பின்னால போட்டிருக்கு. அதையும் நீங்க பார்த்து கொள்ளலாம். இது விளக்கமோ உங்களுக்கு தெரியும். இது தலை போடிக்க அந்த 7 தலையும் சொன்னவர் ஆசிரியர் தலை நிறையொன்று ஆசிரியர் தலை அப்ப அந்த தாளையே என்னக்கு சிறு விளக்கம் வடிவா தந்தவர். அந்த 7 தலையண்டி அமைப்பும் தெரிஞ்சிருக்கும். இது இளஞ்சைவ புலவர்மாருக்கும் வாரது வினா புலவர்மாருக்கும் சரியா. அப்ப நீங்கள் பேருந்து அடி எத்தனை அடிக்கு மேல சமலாகும் கலிப்பாவாகும் இப்படி எல்லாம் சிலர் சொல்லி தந்தவர். அடின்ற விளக்கம் தெரியுது. பேருந்து இப்படியே சொல்லி கொண்டு போய் என்ன கிட்டத்தட்ட 160ஆம் பக்கம் வரையும் பாவினம் எல்லாம் முடிக்க 160ஆம் பக்கம் வரையும் 66ஆம் பக்கம் வரையும் ஜாப்புத்தான் விளக்கம் கொடுக்குற. செந்தமிழ் இலக்கணம் பகுதி 2 முதலாவது பகுதி செய்யுளண்டேக்க அங்க ஜாப்புக்கு கொடுக்குற. சரியா. 1ஆம் பக்கத்துல இருந்து 166ஆம் பக்கம் வரையும் செய்யுளின்ற உறுப்பியல் பற்றிய விளக்கம். இப்ப கலித்தாளிசை தாளிசையில வெண்பாவுக்கு கலிப்பாவுக்கு தாளிசை வந்தா கலித்தாளிசை. அப்ப இந்த இதுகள் பாவும் பாவினமும் கட்டாயம் நாங்க தெரிஞ்சிருக்க வேணும். இப்ப சார் ஒவ்வொரு வகுப்பிலையும் முதல் தொடக்கத்திலே இருந்தா விளங்கப்படுத்திட்டு போறவர். அப்ப அதை வச்சுக்கொண்டு நீங்க செந்தமிழ் இலக்கணம் சைவ புலவர்கள் செந்தமிழ் இலக்கணம் பார்க்கணும்டா இந்த முதலாம் பகுதி அதாவது 2ஆம் பாகத்தின் முதல் பகுதியில சேர்ந்த புத்தகம் 1 தொடக்கம் 66ஆம் பக்கம் வரை பார்த்து முடிய நாங்கள் இளஞ்சைவ புலவர் படிக்க தண்டி அலங்காரம் என்ற ஒரு நூல் படிச்சனாங்க. அது எங்களுக்கு அணிக்குரிய நூல். சரியா. அப்ப செந்தமிழ் இலக்கணத்துல 167ஆம் பக்கம் அணியியல் பற்றிய ஒரு அறிமுகம். இந்த யாப்பையும் அணியையும் ஒரே அடியா எடுக்க நேரம் காணாண்டதுக்காகத்தான் சேர் எடுத்தவர். இப்ப அணி வந்து ஒரு செய்யுளுக்கு இப்ப நாங்கள் ஒரு பெண்ணுக்கு ஆணை விட பெண்கள்லாம் அலங்கரிக்கிறது கூட. எப்படி அலங்கரிப்பினோம்? முதலாவது ஆடை. இப்ப நாங்கள் சும்மா ஒரு பெரிய ஒரு வைபவத்துக்கு சும்மா ஒரு ஆடையை அணிஞ்சோண்டு போக மாட்டோம்.
அப்ப அதுக்குரிய ஆடை ஒவ்வொரு இடத்துக்கும் போயேக்கு அதுக்குரிய ஆடை அலங்காரம் தான் ஆடை அலங்காரம் பேர்ந்து அணிகலன்கள் ஆபரணங்கள்னு அதை நாங்க சொல்றது. இப்ப அணிகலன்கள்டா செருப்பு கூட அணிகலன் தான். ஆபரணம் என்பது எங்களோட உடல்ல அணிகிற ஆபரணங்கள், அதுவும் பெண்களுக்குத்தான் மிக அவசியம். இது இந்து சமய ரீதியாக எங்களோட சைவத்துல சொல்லப்பட்ட விஞ்ஞானம் சொல்லுகிற ஆண்கள் மேலங்கியோடு செல்வது இல்லை. இப்ப மேல நாடுகள்ல கொஞ்சம் கொஞ்சம் அது மருவி வருகுது. ஆனா ஆலயத்துல மேலங்கியுடன் செல்லக்கூடாது என்றதுதான் ஆகம விதியே. அப்ப பெண்கள் அவ்வாறு செல்லாது. அப்ப பெண்கள் தங்க ஆபரணம் இப்ப எல்லாரும் இமிட்டேஷன் போடணும். விஞ்ஞானம் அது சொல்லும் என்ன. இப்ப இது எங்களுடைய முன்னோர் சொல்லி வச்ச உண்மை. ஆபரணங்கள் அணிந்துதான் செல்ல வேண்டும். இப்ப விஞ்ஞானம் இப்ப என்ன கண்டு சொல்லி இருக்கு, இறைவன் கருங்கல் விக்கிரகமா இருந்தான்னா லோக விக்கிரகமா, அதுல இருந்து வார சக்தி அந்த லோகத்தின் ஊடாக உடம்புக்கு கடத்தப்படுது. இப்ப இவே வெற்றுடம்பண்டபடியால் அப்ப உடம்புல அப்படியே போய் சுவரம். இப்ப நாங்கள் எந்த இப்ப ஏன் திருவருள் சக்தி ஆலயம் முழுக்க நீங்க கேட்பீங்க எல்லா இடமும். அப்ப திருவருள் சக்தி ஒரு பசுவின் உடம்பெல்லாம் பால் இருந்தாலும் மடியில இருந்துதான் அது சுரந்து வருவது போல ஆலயத்துலதான் அப்ப அந்த திருவருள் எங்களுக்கு கிடைக்க வேணுமாக இருவார். அப்ப இதுக்கு ஆபரணம் அழகு கொண்டு அணிய வேண்டும் என்ற கட்டாயம். அடுத்தது அழகுக்காக அணிப்பது. அடுத்தது மட்டுமில்ல, இந்த மாலைகள் வைத்து அலங்காரம் செய்வோம். வரைக்குள்ள அந்த அழகு என்பது வழிபாடு. ஆண்களும் அழகுபடுத்து, அது வேற விஷயம். செய்யுளுக்கு எவ்வாறு அழகுபடுத்துவோம்? அந்த செய்யுளுக்குரிய அழகு அணி என்றது ஆபம் என்ற சொல்ல, அலங்காரம் என்ற சொல்லை அங்க பொருத்தப்பாடைய சொல்லாக பார்த்துக்கொள்ள. அழகு சேர்த்துக் கொள்வது எதுக்கு? செய்யுளுக்கு அழகுள்ளது. இந்த அணி நாங்க பார்த்த நாங்கள் ஒரு செய்யுளில கட்டாயம் இருக்க வேண்டிய ஒன்று. அதுலதான் தண்டி அலங்காரத்துல நாங்க பார்க்க தன்மை அணி முதல் பாவிக அணி வரை அந்த சூத்திரமே சொன்னான். 7 என்று முடியுது. 7 35 அணி. முழு அணியின் பெயரையும் சொல்லிக் கொண்டு கடைசி வசனம் அல்லது கடைசி அடி 7 இதில் கூறப்பட்ட அவற்றில் உமக்கு தெரிந்த இத்தனை அணிகளை எழுதுக. அப்படி எல்லாம் இளம் சைவ புலவர்களுக்கு வினாக்கள் வந்திருக்கு. நாங்க பரீட்சை காத்து கொண்டு போறோம். அப்ப தண்டி ஆனா தொல்காப்பியரோ அல்லது இலக்கணத்துல பார்த்தால் அணிதான் சரியா. அப்ப இந்த செந்தமிழ் இலக்கணத்துல நாங்கள் படிக்கிற அணி இலக்கணத்துல, அதாவது தண்டி அலங்காரத்துல படிச்ச அணி இலக்கணத்துல செய்யுளின் வகை என்று ஒன்று படிச்சனாங்க. இளஞ்சைவ புலவர்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கோ. அணி இலக்கண நோக்கில் செய்யுளின் வகை அது பொது அணியியல் என்று தண்டி அலங்காரத்துல ஒரு இயல் படிச்சாங்க. அதுல செய்யுளின் வகை, செய்யுள் என்பவை தெரியுற விரிப்பின் முத்தகம், குலகம், தொகை, தொடர், நிலையென எத்திரத்தனவும் 2 ஆகும். 4 முத்தகச் செய்யுள், குலகச் செய்யுள், தொகை நிலை செய்யுள், தொடர் நிலை செய்யுள் பாத்துறான். இதத்தான் சரியா செந்தமிழ் இலக்கணத்துல இப்ப நீங்க கையில புத்தகம் இல்லாட்டிக்கும் உங்களோட நோட் கொப்பியில ஒருக்கா குறிச்சு கொள்ளுங்க. இப்ப தண்டி அலங்காரத்துல முதலாவது பக்கத்திலே இந்த சூத்திரம் போட்டுரும். செந்தமிழ் இலக்கணத்துல நீங்க பாத்தீங்கன்னா 170ஆம் பக்கத்துல அவர் சூத்திரத்தை போடல, அவர் விளக்கம் தானே எழுதியவர் நாகலிங்கம் பண்டிதர். அப்ப விளக்கமா பந்தியில
நீங்க பாக்குறேன்னா தலைப்புக்கு கீழே 2வது பந்தியில போட்டிருக்கு. தண்டி அலங்கார ஆசிரியர் செய்யுள்களை முத்தகச் செய்யுள், குலகச் செய்யுள், தொகைநிலை செய்யுள், தொடர்நிலை செய்யுள் என 4ஆக வகுத்துள்ளார். சரியா? அதிலையும் முத்தக செய்யுளுக்கு உதாரணம் தாரு. தண்டி அலங்காரத்திலையும் பார்த்தாங்க முத்தக செய்யுளுக்கு. சரியா? முத்தக செய்யுளுக்கு உதாரணம் பார்த்துறாங்க. குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல அந்த பாடல் பார்த்துறாங்க. சரியா? அப்ப இது முத்தக செய்யுள்டா நாங்க பார்த்தது என்ன? ஒரு செய்யுளுடைய கருத்தை ஒரு பொருளை ஒரு செய்யுள்ளையே சொல்லுவது முத்தகம். ஒரு கருத்தை அல்லது ஒரு பொருளை ஒரு செய்யுள்ள கூறி முடிப்பது என்னது? முத்தக செய்யுள். அப்ப இதுவும் சைவ புலவர்கள் அறிஞ்சிருக்க வேண்டிய விடயம். நான் இப்ப சண்டி அலங்காரம் முதல் படிப்பிக்கைக்கு சொல்லித்தான் படிப்பிச்ச நான் இப்பவும் திருப்பி சொல்றேன். சரியா? 170ஆம் பக்கத்துல இது செந்தமிழ் இலக்கணத்துல பாத்தீங்கன்னா முத்தக செய்யுளுக்கு விளக்கம் தந்திருக்கு. அதே போல குலக செய்யுள் என்றால் ஒரு கருத்தை விளக்க ஒன்றுக்கு மேற்பட்ட பாடல். ஒரு பொருளை அல்லது ஒரு கருத்தை விளக்க ஒன்றுக்கு மேற்பட்ட பாடல்களால விளக்குவதுதான் என்ன? குலக செய்யுள். சரியா? இத நோட் பண்ணி வையுங்கோ. தண்டி அலங்காரத்துல 21ஆம் பக்கத்துல அது போட்டிருக்கு. சரியா? செந்தமிழ் இலக்கணத்துல 171ஆம் பக்கத்துல போட்டிருக்கு. அது தொகைநிலை செய்யுள் என்றால் தொகைநிலை செய்யுள் தோன்ற கூறின் ஒருவர் உரைத்தவை பல்லோர் பகர்ந்தவும் பொருளிடங்காலம் தொழில் என 4னும் பாட்டினும் அளவினும் கூட்டியவாகும். செய்யுளுடைய தொகைநிலை செய்யுளுக்குரிய இலக்கணம். அதாவது ஒருவரால் செய்யப்பட்ட அல்லது பலரால் செய்யப்பட்டவையாக இருக்கிறார். ஒருவராலதான் சரியா பலரால பாடப்பட்ட நூலா இருக்கு. அப்போ ஒரு பாட்டுக்கும் இன்னொரு பாட்டுக்கும் தொடர்பு இல்லாதிருந்து பொருள் முதலியவற்றாலே ஒப்புமை இருந்தால் அது ஒப்புமையாக தொகுக்கப்படுறது. இப்ப திருக்குறள் 133 அதிகாரமும் 133 கருப்பொருளை சொல்லுது. அப்படி கருப்பொருளை சொன்னாலும் என்ன ஏதோ ஒரு வகையில ஒற்றுமை இருக்கு. என்ன? அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். இந்த ஒரு அதிகாரத்துல வர 10 குறளும் ஒரு ஒற்றுமை இருக்கு. அப்ப ஒருவரால் ஒருவர் உரைத்த தொகைநிலை செய்யுள். இது முதலும் நான் தண்டி அலங்காரம் படிப்பிக்க தெளிவா சொன்னார். திருக்குறள் ஒருவர் உரைத்தது. அல்லது இப்ப நீங்க திருமுறையில பார்க்கலாம். எந்த திருமுறையும் பாருங்க. இப்ப சம்பந்தர் தேவாரம்னா சம்பந்தர் பாடினது மட்டும்தான். அருணகிரிநாதர் பாடினா அருணகிரிநாதர் பாட்டது மட்டும். அதுல முதலாம் திருமுறை என்றைக்கு சம்பந்தர் பாடின முதலாம் திருமுறை பாடல். அப்படி நீங்க எதை ஞாபகத்தை வச்சிருந்தும் உதாரணம் எழுத. ஒருவர் உரைத்த தொகைநிலை செய்யுளுக்கு உதாரணம் இதுல திருக்குறள் வந்திருக்கு. நீங்க வேற என்ன உதாரணம்? பலரால் உரைக்கப்பட்ட தொகைநிலை செய்யுளுக்கு உதாரணம் புறநானூறு. பலரால் எழுதப்பட்ட எல்லாத்தையும் ஏதோ ஒரு காரணம் கொண்டு தொகுத்திருக்கு. புறநானூறு பொருள் வகையால தொகுக்கப்பட்டது. பலர் பாடினாலும் என்னது? பொருள் ஒன்றை சொன்னபடியால் அகப்பொருள் புறப்பொருள் என்று அந்த பொருள் இலக்கணத்தை சொன்னபடியால் அது தொகுக்கும். அடுத்தது அதுல 400 பாடல் இருக்கு. அப்ப அந்த பாடலுடைய தன்மையாலும் அது தொகுக்கப்பட்டது. அதனால அதுக்கு புறநானூறு பேரே வந்து. அடுத்தது இடத்தால் தொகுக்கப்பட்டது. இடத்தால் தொகுக்கப்பட்டது சங்க இலக்கியத்துல களவழி 40. சரியா? அதாவது களமண்டா இடம், அதை பார்த்து கொள்ளணும். காலத்தால் தொகுக்கப்பட்டது கார் 40. இப்ப நாங்க தமிழ்லானே படிக்கிறோம், தமிழ்லானே செய்யுள். எங்களுக்கு சைவ இலக்கியம் மட்டுமல்ல, தமிழையும் நாங்கள் கற்றுக்கொள்றோம். இப்ப தமிழ் இலக்கணம் தமிழ்லாம் முழுக்க முழுக்க.
அதுக்கு நாங்கள் இலக்கண வரம்புக்கு திருமுறைகளை எடுத்துக்காட்டுவோம். அப்ப காலத்தால் தொகுக்கப்பட்டது கார் 40. ஏன் கார்காலம்? இப்ப பருவங்கள்ல 6 பருவத்திலே ஒன்று கார்காலம். அடுத்து தொழிலால் தொகுத்தது 5 இணை. ஏன் சங்க காலத்தில் 5 நிலம், குறிஞ்சி, முல்லை, மருதன், நெய்தல், பாலி என்ற 5 நிலத்துக்கு 5 திணை ஒழுக்கம் இருந்தது. அப்ப 5 இணை நிலங்களுக்குரிய ஒழுக்கங்களை அது கூறியபடியால் அது என்ன? தொழிலால் தொகுக்கப்பட்டது. கூடல், பிரிதல் என்ற அந்த ஒழுக்கங்கள் படிச்ச நீங்கள். அப்ப அந்த அதலால தொழிலால தொகுக்கப்பட்டது 5 இணை. அடுத்தது பாட்டால் தொகுக்கப்பட்டது கலித்தொகை. பரிபாடலையும் வேணுமென எடுத்துக்கணும். பாட்டால தொகுக்கப்பட்டது. இப்ப பாட்டால தொகுக்கப்பட்டன்னா நாங்கள் இப்படி பார்க்கலாம். இப்ப திருவருட்பயன் என்ன? குறள் வெண்பாவால தொகுக்கப்பட்டது. சரியல்ல? இப்படி நாங்க ஒவ்வொன்றையும் என்ன பௌரோட வெண்பா போற்றி பௌரோட வெண்பாதான் அது வெண்பாவால தொகுக்கப்பட்டது. இப்படி நாங்கள் அல்லது உண்மை விளக்கம் வெண்பாவாக தொகுக்கப்பட்டது. இப்ப இதுகள் நாங்கள் பாட்டால் தொகுக்க. மற்றது அளவால் தொகுக்கப்பட்டது நெடுந்தொகையும் குறுந்தொகையும். அளவால தொகுக்கப்பட்டது. இப்ப நீங்க எங்களோட 12 திருமுறையிலையும் அளவால தொகுக்கப்பட்ட நூல்கள் இருக்கு, அதையும் பார்த்துக்கொள்ள. அல்லது 4000 திவ்ய பிரபந்த நூல்ல பார்த்தாலும் அளவால் தொகுக்கப்பட்ட நூல் இருக்கு. சரியா? அப்ப இது நாங்கள் இப்ப பார்த்தது என்ன? தொகை, நிலை, செய்யுள். இந்த 7ம் எங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கவர். சரியா? இளம் சைவ புலவர்கள்டா தண்டி அலங்காரத்துல 22ஆம் பக்கத்துல பார்த்து அதுல விளக்கத்தை பார்த்து கொள்ளலாம். அப்படியே தொடரா போகும். சைவ புலவர்கள் என்றால் 171ஆம் பக்கம் செந்தமிழ் இலக்கணத்தின் 2ஆம் பாகத்துல பார்த்து கொள்வேன். சரியா? அடுத்தது தொடர்நிலை செய்யுள். தொடர்நிலை செய்யுள் தண்டி அலங்காரத்துல பார்த்தீங்க. தொடர்நிலை 2ஆ பிரியுது. பொருள் தொடர்நிலை செய்யுளும் சொல் தொடர்நிலை செய்யுள் பார்த்துனாங்க. அதைத்தான் திருப்பியும் செந்தமிழ் இலக்கணத்துல 172ஆம் பக்கத்துல போட்டுக்கிறது. தொடர்நிலை செய்யுள்ன்றதுல பொருளால் தொடர்வனவும் சொல்லால் தொடர்வனவும் என தொடர்நிலை செய்யுள் 2 வகைப்படும். சரியா? இனி நீங்க செந்தமிழ் இலக்கணம் என்ற வகுப்பு போட்டாலும் இப்ப இதுல வகுப்பில் எத்தனை பேர் இளஞ்சிவ புலவர்கள் இருக்கிறீர்கள் என்று எங்களுக்கு தெரியாது. இளஞ்சிவ புலவர்கள் பரீட்டைக்கு 1-2 பேர் தானே இருந்தாலும் இனி வகுப்புல சொல்லணும். செந்தமிழ் இலக்கணம் வகுப்புண்டா நாங்கள் என்ன தண்டி அலங்காரத்தையும் செந்தமிழ் இலக்கணத்தையும் ஒப்பிட்டு ஒரே அடியா பார்க்கிறோம். விளக்கம் ஒன்றுதான். சரி, இப்ப சொல்லுவேன், மோதகமும் கொழுக்கட்டையும் ஒரே மாதிரி உருவத்துல வேற. அதுபோல நூல் வேறையா இருக்கலாம், ஆசிரியர் வேறையா இருக்கா, சொல்லப்படுகின்ற விடயம் ஒன்று. அப்ப அதை நாங்கள் தெளிவுபடுத்தி கொள்ள வேணும். அந்த சொல் தொடர்நிலை செய்யுள் என்றால் என்ன? இப்படி எல்லாம் நாங்கள் படிக்கிறாங்க. அதற்கு உதாரணம் பார்த்துறாங்க. சிந்தாமணி இலக்கியம், ராமாயணம். சரியா? மருது அந்தாதி என்றா என்னென்று பார்த்துனாங்க. சரியா? தொடர்நிலை செய்யுளுக்கு தொடரா போறேன்டா அந்தாதி வரும். அதுல பேர்ந்து பார்த்து நாங்கள் சொல் தொடர்நிலை போக பெருங்காப்பியம், காப்பியம், பொருள் தொடர் நிலையில காப்பியம் வருது. பொருள் தொடர் நிலையில என்ன வருது? காப்பியம் வருது. காப்பியம் என்றா என்ன? பொருள் தொடர்ந்து வரும் செய்யுள் நூல்கள் பெருங்காப்பியம் எனப்படும். காப்பியம் 2 வகைப்படும். ஒன்று சிறுகாப்பியம். சரியல்ல? சிறுகாப்பியம் பெருங்காப்பியத்துக்கு என்ன வேறுபாடு என்றால், இதுவும் தண்டி அலங்காரம் கற்பிக்க சொன்னான். எங்கட 4 புருடார்த்தங்கள் இருக்கு. இதுவும் எங்களுக்கு பரீட்டைக்கு இருக்கு. இலக்கியத்துக்குள்ள அறம், பொருள், இன்பம், வீடு என்று மனிதன் அடைய வேண்டிய 4 பொருள். ஒருவன் அறத்தோட வாழ வேணும். அறத்தோட வாழ்ந்தால் என்ன வேணும்? அவன் வாழுவதற்கு பொருள் வேணும். பொருள் இல்லாதற்கு இவ்வுலகம் இல்லை. அந்த பொருளையும் கொண்டு என்ன செய்யணும்? இன்பம் அனுபவிக்க வேணும்.
இந்த இன்பம் அனுபவிக்கிறதால என்ன, இவ்வுலக இன்பத்தினால மறு உலக இன்பத்தை நாங்கள் பெறுகிறோம். இது என்ன, எங்களுடைய 4 புருடார்த்தங்கள். இதை அடியொட்டித்தான் திருவள்ளுவர் திருக்குறள்ல சொல்லியிருக்க அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று 3 பாலை பிரிச்ச. அங்கால முத்தியை பற்றி ஒண்ணு சொல்லலைன்னு நினைக்கலாம். என்னென்ன சொன்னார், நீ நான் சொன்னதின்படி அறத்தின்படி வாழ்ந்து இந்த பொருளை முறையப்படி ஈட்டி இன்பத்தை நீ அனுபவிச்சால், இப்ப மரத்துல பழம் பழுத்தால் பூவாகி பிஞ்சாகி காயாகி கனியாகி வரைக்குல அந்த நல்லா கனிஞ்சா என்ன செய்யுது, அந்த காம்புல இருந்து தானாக விடுபடுது. அதுபோல மனிதனுடைய வாழ்க்கையிலே அறத்தின்படி வாழ்ந்து அறத்தின்படி பொருளை ஈட்டி அதனால பெறுகிற இன்பத்தை அவன் அனுபவிச்சால் அந்த நிலையான இன்பமாகிய முத்தி இன்பம் தானாக வரும். இதுதான் அந்த புருடார்த்தங்கள்ட உங்களோட வாழ்க்கைக்கு சொல்லப்பட்ட உண்மை. அப்ப இதன் அடிப்படையில பெருங்காப்பியம் பாக்க 4 புருடார்த்த கொள்கையையும் எடுத்து கூறுவன பெருங்காப்பியம். இதுல ஏதாவது ஒன்று குறைந்தால் அது சிறுகாப்பி. இந்த காப்பியன் நாங்க பார்த்திருப்பீங்க, பெருங்காப்பியம் எங்கட தமிழ்ல 5 இலக்கியங்கள் பெருங்காப்பியத்துக்கு சொல்லப்படுது. சரியில்ல, அதை விட சிறுகாப்பியங்கள் நிறைய இருக்கு. அது என்ன, தமிழ்லையும் பார்த்து கொள்ளலாம், சைவத்திலையும் நாங்கள் பார்த்து கொள்ளலாம். அப்ப இதுலதான் என்ன, தொடர்நிலை செய்யுள்ள நாங்க பார்த்த நாங்கள் சொல் தொடர்நிலை, பொருள் தொடர்நிலை. அந்த சொல் தொடர்நிலை தான் அந்தாதி கலம்பகம் எல்லாம் பார்த்தோம். அதே போல அங்க தண்டி அலங்காரத்துல பார்த்தது போல வைதருப்ப கவுடனறி என்ன, அது செய்யுள் இலக்கணத்துல ஒரு பகுதி. எங்களுக்கு முக்கியம் தேவை முத்தக செய்யுள், குலக செய்யுள், தொகைநிலை செய்யுள், தொடர்நிலை செய்யுள். இது எங்க செந்தமிழ் இலக்கணத்திலையும் பார்க்கணும், படிக்க வேணும். இளைஞர் புலவர்கள் தண்டி அலங்காரத்திலையும் நீங்கள் படிச்சு ஆக வேணும். பரீட்சைக்கு அது உங்களோட வினாவாக அமையும். அடுத்தது இனி நாங்கள் அணிக்கு போறோம். இப்ப அணிக்கு போறோம்டா, நீங்கள் தண்டி அலங்காரத்துக்கு போறோம்டா, தண்டி அலங்காரத்துல 171 பக்கத்துல தண்டி அலங்காரத்துல பாருங்க, உவமை அணி தொடங்கு. அதுக்கு முதல் தான் அந்த 35 அணி என்ற பெயரே தந்து 7 என்று அந்த சூத்திரம் முடியுது. சரியா, இங்க 175 பக்கத்துல செந்தமிழ் இலக்கணத்துல 175 பக்கத்துல தொல்காப்பியர் நோக்கில் உவமை அணி என்று தொடங்குற. தொல்காப்பியர் உவமை அணி என்றா என்னென்று விளக்கம் கொடுத்திருக்கிறார். உவமை வின பயன் மெய் உரு. இது நீங்க வேணுமெண்டா குறிச்சு கொள்ளலாம். வின பயன் மெய் உரு என்ற 4 ஒன்றும் பலவும் காரணமாக தோன்றும் என்பது தொல்காப்பியருடைய கூற்று என்று அப்படியே தந்திருக்கிறார். சரியா, அப்படியே தொல்காப்பியர் சொன்ன கருத்தை வினியண்டா என்ன, பயனண்டா என்ன, மெய்யண்டா என்ன, உருவண்டா என்னண்ட விளக்கம் செய்யுள்கள் ஊடாகத்தான் விளக்கம் கொடுத்து கொண்டு போற. அது நீங்கள் அந்த செந்தமிழ் இலக்கணத்தை புத்தகத்திலேயே பார்க்கலாம். வினியண்டா நாங்கள் செயலன்னு சொல்லுவோம். அப்படியே ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் கொடுத்து கொண்டு போவீங்கள். 185 பக்கம் செந்தமிழ் இலக்கணத்துல 185 பக்கம் எடுத்தீங்கன்னா பொருள் அணிகள் என்று தலைப்பு போட்டிருக்கு. இப்ப இதை நோட் பண்ணி வைக்கணும். வகுப்புல இருக்கிறவர்கள் உங்களோட கையில புத்தகம் இல்லையாக இருந்தால், இப்ப வீட்டுல இருக்கும் அல்லது வேறு இங்க இருக்கும் அல்லது லைப்ரரியில இருக்கும் அல்லது நெட்டில இருந்து நான் எடுக்க போறோம்னா எத்தனையாம் பக்கம் என்றதை குறிச்சு வைங்க. சரியா, அதே போல தண்டி அலங்காரத்துல 70 பக்கத்துல உவமை அணி தொடங்கு. அப்ப பொருள் அணியில நான் சொன்னா தொல்காப்பியர் முதலாவது அணி உவமை அணியத்தான் சொல்லி இருக்கிறேன். அந்த உவமை அணியில எத்தனை வகை இருக்குன்னு நாங்கள் தண்டி அலங்காரம் படிச்சிருக்காங்க. உவமை அணி எத்தனை வகையாக வகைப்படுதுன்னு பாத்துறாங்க. சரியா, பொருள் அணிகள் 35. சரியா, சேர்ந்து
அதுல முதலாவது தன்மை அணி படிச்சாங்க ஞாபகம். ரெண்டாவதா படிச்சது உவமை அணி. இதை ஞாபகத்துக்கு தொல்காப்பியர் சொல்லுகிறது அணியில முதலாவது அணி உவமை அணின்னு தெரிய வரும். உவமை அணியின் வகைக்கு கண்டி அலங்காரத்துல சொல்லப்பட்ட வகையையே செந்தமிழ் இலக்கணத்திலேயும் நாகலிங்கம் பண்டிதர் ஒவ்வொன்றுக்கும் தெளிவா விளக்கம் கொடுத்து கொண்டு போறார். விதியே தொகையே இதர விதரம் உரைபெறு சமுச்சியம் உண்மை மறுபொருள் புகழ்தல் நிந்தை நியமம் அநியமம் ஐயம் தெரிதரு தேற்றமின் சொல் எய்திய விபரீதம் இயம்புதல் வேட்டை பலபொருள் விகாரம் மோகம் அபூதம் பல வயிற்போலி ஒரு வயிற்போலி கூடா உவமை பொது நீங்கு உவமை மாலை என்னும் பாலதா. சரியா? உவமை அணிக்கு 24 வகை கண்டி அலங்காரத்துல சொல்லப்பட்டது போலத்தான் செந்தமிழ் இலக்கணத்திலையும் சொல்லி இருக்கிற. சரியா? இது நாங்கள் பார்த்து கற்க வேண்டிய விடயம். இதுல நீங்க பாத்தீங்கன்னா கண்டி அலங்காரத்தின் 77ஆம் பக்கத்துல முதலாவது விரிவுவமைக்கு உதாரணம் போடுற. சரியா? விரிவுவமை என்றா என்னென்று விளக்கம் கொடுத்துட்டு உதாரணம் போடுற. அந்த பாடலை பாருங்க. அது நேரிச வெண்பா. நாங்கள் யாப்பு படிக்க நேரிச வெண்பா இன்னிச வெண்பா ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சிறு வடிவா படிப்பிச்சவர். அப்ப அதே போல இங்க நேரிச வெண்பா பால் போலும் இன்சொல். இதே போல நீங்க செந்தமிழ் இலக்கணத்துல பார்த்தால் 185ஆம் பக்கத்துல இப்ப இதை நீங்க நோட் பண்ணி வைக்கணும் புத்தகத்துல அல்லது நெட்ல இருந்து பாக்குறேன்னாலும் அந்த பக்கம் எழுதி வச்சிருந்தீங்கன்னா தடவுற வேலை இல்ல. 185ஆம் பக்கத்துல அதே பாடல்ல பால் போலும் இன்சொல் பவளம் போல் செந்துவர் சேல் போல் பிறழும் திருநெடுங்கண் மேலாம் புயல் போல் கொடைக்கை புனல் நாடன் கொல்லி அயல் போலும் வாழ்வதவர். சரியா? இது என்ன விரியுவமை. அதாவது உவமை வெளிப்படையாக இருந்தால் விரி என்றும் மறைந்திருந்தால் தொகை என்றும். இது இலக்கணத்திலேயும் படிச்சு நீங்கள் வேற்றுமை படிக்க விரி வேற்றுமை தொகை வேற்றுமை என்று படிச்சிருப்பீங்கள். அப்ப அதை ஞாபகப்படுத்தி வச்சுக்கொண்டு இந்த 24 உவமை அணிக்கும் உதாரணம் கொடுத்து எப்படி கண்டி அலங்காரத்துல உதாரண செய்யுள் கொடுத்து விளக்கம் கொடுத்திருக்கோ அதே போல செந்தமிழ் இலக்கணத்திலையும் 2 நூல்லையும் ஒரே பாடல்ல உவமைக்கு தந்திருக்கு. இதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுவோம். அப்பத்தான் நீங்கள் பார்த்து படிக்கிறதுக்கு உங்களுக்கு சுகமாக இருக்கு. இப்ப தொகை உவமைக்கு கொடுக்கப்பட்ட பாடலை பாருங்க. கண்டி அலங்காரத்துல 78ஆம் பக்கமும் என்னட்ட இருக்கிற புத்தகத்துல அப்படி இருக்கு. உங்களோட புத்தகங்கள்ல கொஞ்சம் பக்கம் வித்தியாசப்படலாம். செந்தமிழ் இலக்கணத்துல 186ஆம் பக்கத்திலையும் தொகை உவமைக்கு போட்ட பாடல் தாமரை வான்முகத்து தரளம் போல் முறுவல் காமரு வேய் புரை தோல் காரிகையீர் தே மருவும் பூங்குழலின் வாச பொறை சுமந்து நேர்ந்ததோ பாங்கு உழலும் தென்றல் பரிசு. 2 புத்தகத்திலையும் அதே செய்யுள் தான் தந்திருக்கு. இது என்ன நேரிச வெண்பா. முதல் நாங்கள் பார்த்தது இன்னிச வெண்பா. அப்ப இந்த நேரிச வெண்பா இன்னிச வெண்பாவுக்குரிய இதுல எல்லா பாடலும் நேரிச வெண்பாவிலான் எழுதாங்க. பின்ன போத இன்னிச வெண்பாவில வித்தியாசப்படும். அப்ப உங்களுக்கு ஒரு வினாவா வரும் என்ன ஒரு தலைப்பை தந்துட்டு அல்லது ஒரு நேரிச வெண்பா எழுதி அதுல அசைசீர் பிரிச்சு காட்டுக அல்லது ஒரு இன்னிச வெண்பா எழுத வேண்டாம். இதே வச்சுக்கொண்டே நாங்கள் இதே செய்யுள் கூட எழுதினால் உங்களோட விடைத்தாளுக்கு ஒரு தருமே பிழை போட மாட்டேன். ஏன் அங்க எழுதி இருக்கிறது இன்னிச வெண்பாதான். கேட்கப்பட்ட கேள்வியும் இன்னிச வெண்பாதான். சிலர் நடுக படிப்பிக்க வைக்க சொல்றவர் என்ன திருமுருகாற்றுப்படைய பாடலாம் அல்லது ஔவையார் பாடின பாடல் எழுதலாம் என்ன. அப்ப அப்படி என்ன பாடலை நாங்கள் வினாவுக்கு எழுதினாலும் நாங்கள் பிள்ளை இல்ல இந்த புத்தகத்துலதான் எழுதினாத்தான் நாங்கள் சரி போடுவோம் என்று நினைப்போமோ அல்லது எங்களுக்கு பிள்ளையா வருமோ என்று நினைக்க வேண்டிய தவறே இல்லை. அந்த கேள்விக்கு
என்ன விடை எழுத வேணுமோ அந்த விடையை எழுதுறதுதான் அதுக்குரிய திறமை. சரியா? அடுத்தது இதர உதர உமை. இதர உதர உவமை. அதுக்கும் பாத்தீங்கன்னா 2 புத்தகத்திலையும் ஒரே பாடல். களிக்கும் கயல் போலும் நுங்கண் அண்டா உன்னுடைய கண். களிக்கும் கயல் போலும் நுங்கண், நுங்கண் போல் களிக்கும் கயலும் கனிவுவார். சரி, 2யும் ஒப்புறோம். தளிர்கொடியீர் தாமரை போல் மலரும் நும்முகம், நும்முகம் போல் தாமரையும் செவ்வி தரும். 2யும் ஒப்பிட்டு சொல்ற. சரியா? உன்னுடைய முகமும் தாமரை மலர்ற போல இருக்கு, தாமரை மலர்றவும் உன்னுடைய முகம் போல இருக்கு. அப்ப இதர உதர உவமை. இது இந்த விளக்கம் தண்டி அலங்காரம் கற்பிக்க. அப்ப கற்பித்ததோட இன்றைய தினமும் நீங்க கற்கிறதோட அதை சேர்த்து பார்த்து கொள்ளணும். அடுத்தது உண்மை உவமை. சரியா? அடுத்தது சமுச்சய உவமை. சமுச்சய உவமைக்கு 2 நூல்லையும் பாருங்க. சமுச்சய உவமை என்றா என்னென்று போட்டுட்டு, சரியா, அளவே வடிவொப்பது, அன்றியே பச்சை இளவே நிறத்தான மெய்க்கும். சரியா? அங்க நெட்டெழுத்து ஒற்றெழுத்துக்களை பார்க்க வரும். அப்பத்தான் அசபிரிப்பீங்க. ஒரு பாடலை தந்துட்டு என்ன சீர் பிரிச்சு அசபிரிச்சு உதாரணம் விளக்கி காட்டுகண்டா அசை எங்களுக்கு பிரிக்க தெரிய வேணும். ஏன்? வாய்ப்பாடு சொல்லி தந்தவர். குறிலோ நெடிலோ குரிலினையோ என்றெல்லாம் சொன்ன அந்த செய்யுளின் அசையினுடைய லட்சணத்தை அல்லது அந்த வேணமா நாங்க சூத்திரம் என்று சொல்லுவோம். அது அந்த லட்சணத்தை நாங்கள் பாடமாக்கி வச்சிருந்தாலோ அல்ல உதாரணம் தெரிஞ்சு வச்சிருந்தால்தான் அதை நாங்கள் அப்படி பார்க்க முடியும். அப்ப இதுல பாத்தீங்கன்னா சமுச்சய உவமைக்கு அளவே வடிவொப்பது, அன்றியே பச்சை இளவே நிறத்தான மேய்க்கும் துளவே கலைக்குமரி போர் துளக்கும் காரவுணர் வீரம் தொலைக்குமரி ஏறுகைப்பால் தோல். இது தண்டி அலங்காரத்துல 80ஆம் பக்கத்துல இருக்கு. செந்தமிழ்லக்கணத்துல 188ஆம் பக்கத்துல இருக்கு. சரியே? அதுல ஒரு சில புத்தகம் சேர்த்து போட்டிருக்கு, சில புத்தகம் பிரிச்சு போட்டிருக்கு. அவ்வளவுதான். இப்ப செய்யுள்ள நாங்கள் புணர்ச்சி படிச்ச நாங்கள் பொருள் பட நாங்கள் எப்படி பிரிக்கணும்ன்றதுதான் அந்த புணர்ச்சி விதியெல்லாம் கூறி படிச்சன. அப்ப அதுக்கு ஏற்ப எந்த செய்யுளாக இருந்தால், இப்ப நான் நெடுக சொல்றேன், நாங்கள் சைவ புலவர்கள் அல்லது சைவர்கள் கூட திருமுறை பாடல்களோ அல்லது இந்த சைவ இலக்கியங்கள் தமிழ் இலக்கியங்களை படிக்கையும் நாங்கள் பிரிச்சு பொருள் உணர்ந்து சொல்லுவார். சிவபுராணத்துல மாணிக்கவாசர் வடிவா சொல்றார், பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்து. அப்ப எந்த பாடலையும் நாங்கள் பொருள் உணர்ந்து கற்க வேண்டும். பாடைகளையும் பொருளை உணர்ந்து பாட வேண்டும். அப்ப இது பார்த்து கொள்ளுங்க. அடுத்தது உண்மை உவமை. எடுத்துக்கொண்ட பொருளுக்கு ஏற்ப உமானம் ஒன்றை கூறி அந்த உமானத்தை பின்னர் மறுத்து சொல்றோம். அதுதான் உண்மை உவமை. அப்ப அந்த ஒவ்வொரு உவமை அணியும் 24 உவமை அணியும் என்னென்ன விளக்கம் தெரியவும் அதை நீங்க வாசிச்சீங்கட. செந்தமிழ் இலக்கணம் மிக தெளிவா எடுத்து போட்டிருக்கு. தண்டி அலங்காரம் அப்படித்தான் மிக தெளிவா போட்டிருக்கு. அதற்கு ஒரு பாடல் போட்டிருக்கு. என்னது? தாமரை அன்று முகமே இதுங்கி இவையும் காமரு வண்டல்ல கருநெடுங்கண் தேமருவு வள்ளியில்ல இவன் என் மனங்கவரும் மல்லி மலர் கோதையாள். சரியா? தாமரை அன்று முகமையோது இங்கு இவையும் காமரு வண்டு அல்ல கருநெடுங்கண் தேமருவு வள்ளியின் அல்லல் இவள் என் மனங்கவரும் அல்லி மலர் கோதையாள். சரியா? இது தண்டி அலங்காரத்துல 81ஆம் பக்கத்துல பார்த்து கொள்ளுவியல். செந்தமிழ் இலக்கணத்துல 188ஆம் பக்கத்துல பாப்பீங்க. சரியா?
இப்படியே 24 உவமை அணிக்கும் ஒவ்வொரு பாடல் தண்டி அலங்காரத்துல சொல்லப்பட்ட பாடலையே தான் நாகலிங்கம் பண்டிதர் செந்தமிழக்கத்துல அப்படியே போட்டுக்கிறார். கொஞ்சம் அந்த செய்யுளுக்கு விளக்கம் கொடுத்தது கொஞ்சம் தண்டி அலங்காரம் மிக சுருக்கமா விளக்கம் கொடுத்திருக்கு. இவர் கொஞ்சம் விரிவா விளக்கம் கொடுத்து கொண்டு போறார். சரியல்ல? அப்ப அத நீங்கள் பார்த்து கற்றுக்கொள்ளலாம். இப்ப 24 இந்த வகுப்புல எடுக்கிறேன்டால் எங்களுக்கு ஒரு அணி மட்டுமல்ல இல்லத்தானே. அப்ப நீங்கள் அதை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டிய தேவை. ஒவ்வொரு அணியிலையும் ஒவ்வாமை அணி என்றா அதுல எத்தனை பிரிவு இருக்கு அதுல கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். சரியா? அப்ப அதுக்கு ஒரு சில செய்யுளாவது தெரிஞ்சிருக்க வேண்டும். அப்ப ஒவ்வாமை என்றா என்னென்று பார்த்து நாங்கள் தெரிந்த பொருள் அல்ல அறிந்த பொருளை அறியாத பொருள் காட்டுவதற்கு ஒப்பிட்டு கூறுவது. தெரிந்த பொருளை வச்சுக்கொண்டு தெரியாத பொருளை காட்டுறதுக்கு ஒப்பிட்டு கூறுவதுதான் அந்த ஒவ்வாமை. இது நாங்கள் தண்டி அலங்காரம் படிக்க முதல் திரிவா படிச்ச நாங்கள். அப்ப அவ்வாறு தெரிந்த பொருள் என்னவோ அது சிறு பிள்ளையா இருக்கலாம் பெரியவர்களா இருக்கலாம் தெரிந்த பொருளை வச்சுக்கொண்டு தெரியாத பொருளை என்ன வினை பையன் மெய் உருவாக அந்த நாளும் கட்டாயம் இருக்கவர் தொல்காப்பியர் சொல்றது போல் வினை பயன் மெய்யுரு காட்டுவதுதான் உவமை அணி. அப்ப இதோட உவமை அணியை நான் நிறுத்தி கொண்டு அடுத்த அணிக்கு போறேன். எங்களுடைய காலம் மிக நெருங்கி கொண்டு வருகிறது. வகுப்பை நாங்க நிறைவு செய்ய வேண்டிய காலம் வந்துட்டுது. எனவே கட்டாயம் நாங்கள் அங்கால போக வேணும். அப்ப நான் உருவக அணிக்கு போறேன். அடுத்த அணி சரியா? உருவக அணிக்கு போறேன். செந்தமிழ் இலக்கணத்துல 204 பக்கத்துல நீங்கள் பார்க்கலாம். பாகம் 2ல 204 பக்கம். தண்டி அலங்காரத்தில் என்றால் 113 பக்கத்துல பாப்பீங்க. உருவக அணி உவமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றென மாட்டின் அகுது உருவகமாக இது சூத்திரமா தந்திருக்கு தண்டி அலங்காரம். இவர் விளக்கந்தாரர் உவமானத்துக்கும் உவமயத்துக்கும் உரிய வேற்றுமையை நீக்கி நாகலிங்கம் பண்டிதர் சூத்திரம் தருகிறார். அவர் விளக்கம் தந்தாரர். உவமானத்துக்கும் உவமயத்துக்கும் உரிய வேற்றுமையை நீக்கி இரண்டையும் ஒன்றாக நிறுத்தி ரெண்டும் ஒன்றுதான் முத்துப்பல் சரியா என்று சொல்லுவது. ரெண்டையும் ஒன்றாக நிறுத்தி பேசுவது உருவக அணி ஆகும். உருவக அணி என்றால் என்ன? அதுல பேருந்து உருவக அணி இந்த வகைய உருவக அணிக்கு ஒரு பாடல் ஒரு செய்யுள் விளக்கு வேண்ட இதை நீங்கள் எழுத தெரிய வேணும். சரியா? அதுக்காக என்ன அணி வரும் ஏது வரும் என்று எங்களுக்கு தெரியாது. 35 அணியும் தெரிஞ்சிருக்க வேணும். அதுல பரீட்சைக்கு கடந்த காலங்கள்ல வந்த பிரதானமான அணிகளை தண்டி அலங்காரம் கற்பிக்க சைவப்புலவர்களும் அவதானிக்க வேண்டும் என்று சொல்லித்தான் கற்பித்தான். அப்ப அதே இதை வச்சு பாருங்க. இப்ப இதுல தொகை உருவகம் பிரி உருவகம் என்று 2 பிரிவு இருக்கு. அதோட உருவக அணிந்த வகைக்கு தொகையே விரியே தொகை விரியென இயைபே இயைபிலி வியநிலை என அச்சிறப்பே விரூபகம் சமாதானம் என உருவகம் ஏகம் அநேகாங்கம் என முற்றே அவயவம் அவையலி என சொற்ற 5 மற்றதன் விரியே. 15 அணி வகை உருவக அணியில இருக்கு. 15 அணி உருவக அணி இந்த வகையில இருக்கு. கமலா மிஸ் கேக்குதோ? ஓ எனக்கு கொஞ்சம் பேட்டரி வீக் ஆகுது. இதோட வகுப்பை நிறைவு செய்யவோ 9 மணி ஆகுதல்ல உங்களுக்கு நேரம். உங்களோட நேரத்து இருக்க பாருங்க. பேட்டரி லோவுக்கு வந்துட்டுது. ஆனந்தி மிஸ் இருக்கிறாவோ? நிக்கிறா பாருங்க. நான் கூப்பிடுறேன். ஆனந்தி மிஸ் அன்மியூட் பண்ணுங்க. ஆனந்தி மிஸ் கூப்பிடுறேன். யோசிப்பீங்க. நான் நாளைக்கும் போடலாம்.
அப்ப நீங்கள் ஒரு தயவு செய்து சைவ புலவர்கள் இவ்வளவு நாளும் நாங்கள் யாப்பருங்கலக்காரியில கற்றதுதான் செந்தமிழ் இலக்கணத்தின் 2ஆம் பாகத்துல இருக்கிற முன்னுக்கு இருக்கிற பகுதி. இளஞ்சைவ புலவர்கள் கூட செந்தமிழ் இலக்கணத்தை வாசிச்சு விளங்கி கொள்ளலாம். நல்ல உதாரணம் எல்லாம் தந்திருக்கிற அந்த உதாரணத்தை வச்சுக்கொண்டே நீங்கள் படிச்சு விளங்கி கொள்றது மிக இலகுவாக இருக்கு. அதை விட நீங்க இலகுவான புத்தகங்கள் வேற பாப்பில பார்க்கலாம். நாங்க கற்றுக்கொள்றது இப்ப யாப்பருங்கலக்காரியோ இந்த பெரிய புத்தகத்தை எடுத்து எங்களுக்கு படிக்கிறது கஷ்டம் அப்படின்னு யோசிக்கிறவைக்கு இது இலகுவாக நாங்கள் படிக்கிறதுக்கு ஏற்றுமான தமிழ்ல இலகு தமிழ்ல தான் நாகலிங்கம் பண்டிதர் எழுதியிருக்கிறேன். அப்ப அதே ஒருக்கா நீங்க பார்த்து பெற்றுக்கொண்டால், ஏனென்றா உங்களோட பரீட்சை வினாபத்திரத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. ஒவ்வொரு இலக்கண புத்தகத்தையும் சரி மற்ற புத்தகங்களையும் சரி அந்த தலைப்புக்கு கீழே வினாக்கள் போடப்பட்டு எல்லா பகுதியிலையும் இருந்து வினா எடுக்கும். அது கட்டாயம். இப்ப ஒரு பகுதியில எனக்கு தெரியும்ட்டு எல்லா வினாவையும் செய்யலாம். நன்னூல் காண்டிய உரையில எல்லாம் தெரியும், அப்ப கடகடண்டா அதுல எழுதுவோம் இல்ல. நன்னூல் காண்டிய உரை எடுக்கணும், சண்டி அலங்காரம் எடுக்கணும், சரியா? அப்படி எடுத்தா தஞ்சாபுரங்கலக்காரி எடுக்கவன். அதே போல சைவ புலவர்கள் மறண்டா நல்லூர் விருத்தியுரை, தொல்காப்பியம் எழுத்ததிகாரம், தொல்காப்பியம் சொல்லதிகாரம், செந்தமிழ் இலக்கணம், இப்படி ஒவ்வொன்றிலையும் நாங்கள் எடுத்தாட்டால் வினாக்கள் சரியாக உங்களுக்கு உரிய புள்ளியோட வரும். சரியா? இதை விளங்கி கொள்ள வேணும். இப்ப பரீட்சைக்கான கற்றல்ல ஈடுபட்டிருக்கிறீங்கள். ஆர்வத்தோட கற்று பரீட்சையில தேர்றதை விட எங்களோட தமிழ இனிமையான மொழி, தொன்மையான மொழி, செந்தமிழ் இலக்கண இலக்கியங்களை செம்மை நிறைந்த மொழி, அதை நாங்கள் கற்றுக்கொள்றதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. தமிழை கற்க கற்றுக்கொண்டே போகலாம், அதுக்கு எல்லையே இல்லை. அப்ப இலக்கணத்தை நாங்கள் தெளிவாக கற்றுக்கொண்டா இலக்கியங்களை கற்கிறதுக்கு எங்களுக்கு மிக வசதியாக இருக்கும் என்று கூறி இத்துடன் என்னுடைய வகுப்பை நிறைவு செய்கின்றேன். முதலாவது காரணம் இந்த பேட்டரி லோவாகிட்டது, டக்காண்டு நின்றுட்டா. நன்றி மிஸ். அவாவ காணையில நானே நன்றி சொல்லி அப்படி என்றா சரி. வகுப்பிலே இணைந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி இந்த வகுப்பெல்லாம் ஒழுங்கமைக்கின்ற கமலா அம்மையாருக்கும் மற்றும் இந்த வகுப்பிலே இணைந்து கொண்ட அனைவருக்கும் எங்களுடைய இனிய அன்பான வணக்கங்களை கூறி விடைபெறுகிறேன். உங்களுக்கும் மிக மிக நன்றி திலவணி மிஸ். மிக அழகாக நல்ல விளக்கமா நீங்க சொல்லுவீங்க. உங்களுடைய கேட்க ஆசையா இருக்கும் எங்களுக்கு. அந்த படிப்பில் ஆர்வம் இல்லாட்டியும் கேட்க நல்லா இருக்கிற தவமணி மிஸ் ஏதோ என்றா சொல்லுங்க.